அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க. பார்க்க வந்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதனால் நீங்கள் எந்த சேனலோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 30/9/2024 மாத கடைசி, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி. கிழமை பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை. சந்திரனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திரியோதசி திதி இரவு 7 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 6:18 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் பூர நட்சத்திரம் தான் இருக்குது. யோகம் பொறுத்தளவுக்கு காலையில் 6:18 வரைக்கும் மரண யோகம். அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்குது. மாத சிவராத்திரி, சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. சந்திரனுக்கு வழிபாடு செய்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்மீக நாளாக எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:58க்கும் சூரியன் மறைவு மாலை 5:59க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:15 முதல் 7:15 வரை இருக்குது. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 9 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 10:30லேருந்து 12 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 1:30லேருந்து 3 மணி வரை இருக்குது. இன்றைக்கி திரியோதசி திதி, அதுவும் தேய்விரை. திரியோதசி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள், அதாவது திருமணம், குழந்தை கன்சீவ் ஆகிறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, சந்தோஷமாக குடும்பத்தோட பயணம் போயிட்டு வர்றது, இதெல்லாமே பண்ணலாம். நகை வாங்கி அணியிறது, வண்டி ஓட்ட பயிற்சி எடுக்கிறது, பாட்டு ஆடல் கற்றுக்கிறது, அதே மாதிரி எழுத படிக்க கற்றுக்கிறதும் நல்லதாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கோள்களோட நிலையால பாதிப்பு, உதாரணத்துக்கு ராகு, கேது, சனி பகவான், குரு, அவங்களுக்கு பூஜை செய்கிறது நல்லது. எழுத படிக்க, மாடு வாங்கிறதுக்கு, நோயாளிகளை குளிக்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பரிசு, ரிஷப ராசிக்கு பணம், மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு அசதி, கன்னி ராசிக்கு கோபம், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு மறதி, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு இறை வழிபாடு, கும்ப ராசிக்கு கவனம், மீன ராசிக்கு உயர்வு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட கொஞ்சம் கோபத்தையும் சந்தோஷத்தையும் அதிகமாக இல்லாமல் சமநிலையோடு இருந்தீங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக போகும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்குது, கவனம். கூட வேலை செய்கிறவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறனால மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்க மாதிரி இருக்கும். தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வருமானம் பெருகக்கூடிய நாளாக தான் இருக்குது. பொன் பொருள் வாங்கி சேர்க்கறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். பொறுமையும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா இன்றைக்கி நாளில் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை தைரியமாக தாண்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி காணவும் வழிகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. திறமையாகவும் கவனமாகவும் செஞ்சிங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்தாலும் சவால்களை சமாளித்து வெளியே வர முடியும். கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 2 விதமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமும் இருக்குது, கவலையும் இருக்குது. அதை அப்படியே காட்டாதீங்க. எதையாவது ஒன்று இது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது, கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால கொஞ்சமாக முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, ஆனால் தடை சவால்களை சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும்
அவசியமாக தேவைப்படுது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்து கொஞ்சம் நாளை கொண்டு போக வேண்டிய நாளாக தான் இருக்குது. சூழ்நிலைகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. கவனம். இன்றைக்கி லாபம் குறையிற மாதிரி இருந்தாலும் அமைதியாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்க கூட விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில நல்ல பலன்களை அவங்க மூலிமா ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இறுக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். திறம்பட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி நட்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனை எதுவும் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது குடும்பத்துக்கு நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் வரவும் செலவும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கால் வலி உடல் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தூங்கினீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமாக நாள் கொண்டு போக பொறுமையும் நிதானமும் அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே காரியங்கள் செயல்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்குது. சாதகமான விஷயங்களை தைரியமாக செய்வீங்க. நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும். உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாளாக இருக்குது. பொருளாதாரம் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு உதவியாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை குறைஞ்சி நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு காரணம் உங்களோட இலக்குகளை அடைவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட திறமையில காட்டி உங்களோட இலக்குகளை முடித்து செயல்திறனை வெளிப்படுத்தி திறமையாக செயல்படுற நாளாக இருக்கிறதுனால சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும் உங்களுக்கு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட்ட கொஞ்சம் நெகட்டிவாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அதை இல்லாமல் அவங்க கூட பாசிட்டிவாக மனசு விட்டு பேசுகிறது நல்லது. கூட முடிஞ்சால் வெளியில் ஒன்றா போனீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. எதிர்பாராத வரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக ஜாலியாக நாளை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஜாலியாக இந்த நாளை உங்களுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் உங்களை சுற்றி இருக்குது. வெற்றியும் இலக்கும் அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் வேகம் காட்டாதீங்க, அவசரம் காட்டாதீங்க. திறமையோடு பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பணவரவு நல்லாவே இருக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி விஷயங்கள் நடக்கிறதுக்கோ கேள்விப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் உள்ளவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதகமான ஒரு நாளாக அமையிறது உங்கள் கையில் இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகள் இருக்கத்தான் செய்து கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்காது. நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்களோட வேலைகளை நீங்களே அமைதியாக திட்டமிட்டு பொறுமையாக கையாண்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களை நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு பலன் பேர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. வார்த்தைகள் தான் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கும். நல்லபடியாக தொணக்கூட இன்றைக்கி மனசு விட்டு பேச முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக உறவினர்கள் வருகைன்னு வீண் செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமோ தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அமைதியாக மனசையும் புத்தியும் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி எந்த செயலையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பலன்கள் பார்த்திங்கன்னா மிதமாக இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறதுனால சில அசௌகரிய சூழ்நிலைகள் பார்க்குற மாதிரி இருக்குது. மனக்குழப்பங்களும் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவியுடைய கிட்ட 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உத்தியோக விஷயமாக பயணங்களால் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் அனுகூலம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். நண்பர்கள் தேவை அறிஞ்சு உதவுறனால உங்களுக்கு அது மனசுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல பலனை அடையணுன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சாதகமான பலன் உண்டு. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் 2 மனநிலை இருக்கிறனால துணைக்கிட்ட அமைதியாக போகிறது நல்லது. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. பாசிட்டிவாக உங்கள் துணையை அணுகிறது சந்தோஷமான சில காரியங்களுக்கு உதவியாக இருக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. வருத்திக்காதீங்க. உற்சாகமாக ஆற்றலோட உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா சாதகமாக அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி பசங்களால் வீண் செலவுகள் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. அதனால் மனசை வருத்தாதீங்க. தீய விளைவுகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அதே மாதிரி பேசும்போதும் சரி வார்த்தைகளை பார்த்து தேர்ந்தெடுத்து கவனமாக பேசுனீங்கன்னா நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட நெருக்கடி இருக்கிறத மனசுக்கு நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த மொழி பேசுகிறவங்க மூலிமா கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இருக்குது. அவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறமையாக ஆற்ற முடியாதபடி சின்ன சின்ன ஏமாற்றங்களும் தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோ அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்டவும் பேச்சு வார்த்தைகளும் சரியாக இல்லை, திருப்தியாக இல்லை. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாது. அவங்கள உணர்ந்து இன்றைக்கி நடந்துக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அது அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருந்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக சாப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம். செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆதாயமும் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி நாள் அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. திருமண முயற்சிகளில், சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடையுங்க. அதே மாதிரி வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி இருக்குது. பசங்களோட படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. அதனால் உங்களுக்கு அதிக அளவில் திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள், முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. நம்பிக்கை உணர்வு பார்த்திங்கன்னா உங்களை நல்ல ஒரு உச்சத்துக்கு அழைத்து போகிற மாதிரி இருக்கும். சாதகமான விஷயங்கள் உங்களை நோக்கி வரா மாதிரியும் நீங்கள் அதை விரட்டிக்கிட்டு போய் பிடிக்கிற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பும் குறிப்பாக பயணமோ இல்லை இடமாற்றமோ தக்க வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அன்பான தருணங்களை 2 பேரும் இனிமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேரும் ஜாலியாக லைஃப்பில் இன்றைக்கி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் விருப்பமும் சந்தோஷமும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. கையில் இருக்கிற பணமும் போதுமானதாக இருக்குது. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால திட்டத்தில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் திடமும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு ஏற்றமான சந்தோஷமான திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிர்பாராத வகையில் ஒரு சில மாற்றங்கள் உங்களோட நாளில் இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரும். பசங்க படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பெரிதும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட பசங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சுப செய்திகள் பசங்களால் சேர வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளில் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு உல்லாசமாக ஜாலியாக பேசுங்க. அவங்களோட வார்த்தைகளை கவனமாக கேட்டிங்கன்னா நல்ல ஒரு உறவில் பிணைப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் குறையிற மாதிரி வாய்ப்புகள் அமையும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி வர பணத்தை பயனுள்ள வகையில் முதலீடு மாதிரி செய்கிறதோ இல்லைனா புதிய முயற்சிகளை பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிறைய விஷயத்தில் இருக்குது. குறிப்பாக பணத்துலேயும் சரி, தொணக்கிட்டையும் சரி சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போங்க. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது. நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சவால்களை சமாளிக்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகள் கிட்டவும் சரி, கூட வேலை செய்கிறவங்க கிட்டவும் சரி கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆதரவு பெற முடியும்.
கண்டிப்பாக இன்றைக்கி நாளில் உங்களுக்கு சிக்கனம் தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் தவறு நடக்கிற மாதிரி இருக்கும். சில பணத்தை கையாளும் போது பணத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு வேலையிலையும் கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோவை பிரச்சனைகளை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியாக நாள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொருளாதாரத்துக்காக பணத்தை சேமிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. எதிர்காலத்து திட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சத்தான உணவை சாப்பிட்றது நல்லது. மனசில் அமைதி இல்லாத சோர்வு மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ஓய்வெடுங்க, தூங்குங்க. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது, கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி குழப்பமும் மனசில் ஒரு பயமும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. நேரத்தில் முடிக்கக்கூடிய காரியம் கூட கொஞ்சம் காலதாமதமாகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பதட்டமும் ஏற்படும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பெருசாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக அமையும். இன்றைக்கி அதிகமாக யோசிக்காதீங்க. அதே மாதிரி எதையும் அதிகமாக யோசிச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். சின்னதாக நடக்கிற விஷயங்களை நடக்கிற போக்கில் ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தியானம் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது. அதிக பயணிகள் காரணமாக சவாலான சூழ்நிலைகள் இருக்குது. அலைச்சலும் டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில் இருக்க கவலையை தொணக்கிட்ட காட்டாதீங்க, எரிச்சலை தொணக்கிட்ட காட்டாமல் பரஸ்பர புரிதலோட நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக சந்தோஷமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி வெளியிலேருந்து வர பணமும் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பற்றாக்குறை ஏற்படவோ பண இழப்பு ஏற்படவோ வாய்ப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். செரிமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றது நல்லது. அதிக நீர் பருகிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. நீங்கள் இன்றைக்கி நினச்ச காரியம் நினச்சபடி நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட லட்சியங்களை ஈஸியாக அடைய முடியும். உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு உங்களோட திட்டமிட்டு செயல்பாடு நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்குது. அடிக்கடி பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொழிலில் கூட்டாளிகளோட இந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சுபகாரிய முயற்சிகளில் ஒரு வெற்றிகரமான முன்னேற்றமான பலன் தெரிகிற மாதிரி இருக்குது. சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வாய்ப்புகளாக வருது. அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உற்சாகமாக பணி செய்வீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பாக பழக வேண்டியது அவசியம். அந்த அணுகுமுறை மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு மாலை நேரத்தில் ஒன்றா கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போனீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் இனிமையான தருணங்களையும் இனிமையான நேரத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடின உழைப்பு மூலயமா சலுகைகள் இல்லைன்னா ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அது மூலயமா சாதகமான சேமிப்பு செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சுறுசுறுப்பும் ஆற்றலும் நிறைஞ்சு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் சிக்கலும் கிடையாது. அமைதியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி நண்பர்களால் இனிய செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நல்லாவே ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுவீங்க. கூட இருக்கிறவங்க மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவியாக இருக்கிறது, ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு திருப்தியாக தரா மாதிரி இருக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றி உங்களோட திறமையை வெளிக்காட்டி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சகஜமாக ஜாலியாக தொணக்கூட்ட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா தேவையில்லாத புரிதலும் சிக்கலும் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ் மாதிரி சில உபரி பணங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மங்களகரமான விஷயத்துக்கு பயன்படுத்திக்குங்க. குறிப்பாக இந்த மாதிரி பண்டிகை பூஜைகள் அதுக்குண்டான காரியங்களுக்கு செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ரொம்பவும் அலட்டிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய சின்னதாக சர்க்கிள் இருந்தாலும் நாள் முழுக்க சாதகமாக தான் போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைக்கேற்ப அமைதியும் நிதானமும் திட்டமிட்டும் செயல்படுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வர வீடியோஸ் பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கும் போது இன்னும் நிறைய புதுசாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கிரகநிலைகளை வச்சு ராஜயோகம் கூரையை பிச்சுட்டு கொட்டணும்லாம் சொல்ல தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு விருப்பமுள்ளவங்க தொடர்ந்து கேளுங்க. உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்பவும் தேவை. நன்றி, வணக்கம்.